ஆகஸ்ட் 13 2025 இன்னைக்கு காலையில் எளிமையை கல்லூரிக்கு செல்வதற்காக இன்றைக்கி வெள்ளனே நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிறனால காலையில் ஒர்க் அவுட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் இருக்கிற ஜிம்முக்கு போயிட்டோம். சென்ட் ஜான்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ரோவர் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சென்ட் ஜான்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டலில் போயிட்டு ஜிம்முக்கு போயிருக்கிறோம். இன்றைக்கி ஷோல்டருக்கான ஒர்க் அவுட்டு. ஸோ வழக்கமாக 4 ஒர்க் அவுட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ரைஸு, சைட் ரைஸு, அப்புறம் வந்து அப்ரைட்னு சொல்லுவாங்க ஷோல்டரில். இப்போ நீங்கள் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்படியே நல்லா ஷோல்டர் வரைக்கும் ஏற்றிட்டு கீழே இறக்குறப்ப ஷோல்டர் மசிலையுமே யூஸ் பண்ணி கீழே இருக்கிறது. இந்த அப்ரைட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்ட்ரக்ஸ் ஒர்க் அவுட் அதையும் முடிச்சு 4 ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு காலை உணவாக தோசையும் கிச்சடி உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதையும் சாப்பிட்டு விட்டு ஜப்தா விதை ஊற வச்ச காஃபியும் சாப்பிட்டு காலேஜுக்கு சென்டர் பண்ணி இன்றைக்கி மத்தியானம் செம்ம சாப்பாடு. அதனால தான் காலையில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணதுக்கான எனர்ஜி ட்ரெயின் பண்ணதுக்கான காரணம் மத்தியானம் சூப்பர் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடை சாப்பிட்டு முடித்து விட்டு அப்படியே லைட்டாக வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அஃபிஷியலான டே தான் இன்றைக்கி. அவ்வளோவா ஒன்றும் ஸ்பெஷலான வேலைகள்லாம் எதுவும் இல்லை, நார்மலான கிளாஸ் எடுக்கிற வேலைகள் தான் இருந்துச்சு. எல்லாம் முடித்து விட்டு கம்ப்யூட்டரில் சின்ன வேலைகள் இருந்துச்சு. அதனால் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் கட் காப்பி பேஸ்ட் வேலையெல்லாம் பார்த்து விட்டு இந்த நாளை முடித்து விட்டு அஃபிஷியலான டே முடித்து விட்டு ஹாஸ்டலுக்கு வந்துடும். இன்றைக்கி நைட்டு சாப்பாடு லெமன் சாப்பாடு. ஸோ எனக்கு லெமன் சாப்பாடு செட் ஆகலை. அது பிறகு இன்றைக்கி ஈவினிங் வந்து நைட்டு வந்து நாளைக்கு வேணுங்கிறதுனால இந்த ஜப்தா விதை ஜியா சீட்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த சீட்ஸும் இந்த பாதாம் பீஸ் இந்த ரெண்டுத்தையும் வந்து ஊற வச்சுட்டு உறக்கத்திற்கு சென்றாச்சு. ஏன்னா காலையில் அது நொதன ஆகிடும். காஃபியை போட்டு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மார்ச் 25 ஒரு புதிதாக ஒரு சேவை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் சேவை அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் இனிஷியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா உங்களோட டிகிரி வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மேஜிக் மூமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சர்வீஸ் தான். ஸோ நீங்கள் ஃபோட்டோ வச்சிருக்கீங்க, அது எங்களுக்கு PDF டாக்குமெண்ட்டாக அனுப்புறீங்க அப்படின்னா அதை நாங்கள் பிரிண்டிங் சார்ஜஸும் கிடையாது, எடிட்டிங் சார்ஜஸும் கிடையாது. அது இந்த மாதிரி A4 சைஸில் இருக்கிற ஃப்ரேமில் மாட்டி கொடுத்துருவோம். இந்த A4 சைஸில் இருக்கிற ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் இது பண்ணிக்கலாம், லேண்ட்ஸ்கேப்லையும் வச்சுக்கலாம், போர்ட்ரேட்லையும் வச்சுக்கலாம். இது வந்து இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸாக வந்து இந்த A4ல வந்து உங்களுடைய ஃப்ரேம்ஸை வந்து நீங்கள் பண்ணணும். உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் பண்ணணும், UG PG இல்லை மூமெண்ட் எது வேணால் பண்ணணும் அப்படின்னா A4 சைஸுக்கு வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உங்கள் ஊருக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் குரியர் சார்ஜ் இருக்கும். அது இல்லாமல் நார்மலாக இந்த சைஸில் இருக்கிற ஃபோட்டோமே பண்ணி தந்துருக்கோம். இது வந்து 150 180 வரைக்கும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இது தொடர்பான கேள்விகளுக்கு கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.